செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார். கண்ணன், விவரங்கள். நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதாவது ஒரு வார சிகிச்சைக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அப்போலோ மருத்துவமனையிலிருந்து புறப்பட்டு, குறிப்பாக கூற வேண்டும் என்றால் முழுமையாக குணமடைந்து புறப்பட்டு தற்போது இல்லம் சென்று கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த திங்கட்கிழமை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் இருந்தபடியே அவரின் அலுவலக பணிகளை மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. அதன்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு அரசின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் உள்ளிட்ட திட்டம் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு வந்த பிரதமர் நரேந்திர மோடியிடம் அளிக்க வேண்டிய அந்த மனுக்கள் தொடர்பான ஆலோசனையை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து திமுக மண்டல பொறுப்பாளருடன் ஓரணியில் தமிழ்நாடு திட்டம் தொடர்பாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். இந்நிலையில் குறிப்பாக ஒரு 5 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சற்று நேரத்துக்கு முன்பாகதான் முழுமையாக குணமடைந்து அப்போலோ மருத்துவமனையிலிருந்து இல்லம் சென்று உள்ளார். குறிப்பாக கூட வேண்டுமானால் அப்போலோ மருத்துவமனையில் வாயிலில் இருந்து அந்த கிரீன் சாலை முழுவதுமாக தொண்டர்கள் நிரம்ப முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்து வழி அனுப்பி வைத்தனர். அப்போது அவ்வாறு சென்றிருந்த தொண்டர்களிடம் முதலமைச்சர் கையசைத்தபடி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து தற்போது இல்லம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் சுமார் 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் முதலமைச்சருக்கு அப்போலோ மருத்துவமனையில் சென்ற முதலமைச்சருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முதலமைச்சர் சிகிச்சை அடைந்து தொடர்ந்து முதலமைச்சரை வழி அனுப்ப அப்போலோ மருத்துவமனைக்கு மூத்த அமைச்சர்களும் வந்திருந்தனர். அமைச்சர் துரைமுருகன், முத்துசாமி உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களும் அப்போலோ மருத்துவமனைக்கு வருகை தந்தனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட மூத்த அமைச்சர்கள் ஒருவரும் அப்போலோ மருத்துவமனைக்கு வருகை தந்து அவர் முதலமைச்சரை இல்லத்திற்கு வழி அனுப்பி வைத்தனர். முழுமையாக குணமடைந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அப்போலோ மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு தற்போது இல்லம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் அப்போலோ மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அடுத்த 3 நாட்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழக்கமான பணிகளை மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் இன்னும் 3 நாட்கள் ஓய்வுக்கு பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திற்கு வந்து வழக்கமான பணிகளை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் அவர் வீட்டில் இருந்தும் ஒரு காணொலி காட்சி வாயிலாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் குணமடைந்து வீடு திரும்பிக் கொண்டிருக்கிறார். உடன் யார் யாரெல்லாம் உள்ளார்கள்? திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள், அமைச்சர்கள். மீண்டும் ஒருமுறை கண்ணன். நிச்சயமாக முதலமைச்சர் இன்றைய தினம் குணமடைந்து வீடு திரும்புவதை முன்னிட்டு முதலமைச்சரை வாழ்த்து தெரிவிக்கவும் வரவேற்கவும் திமுகவின் மூத்த அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் அப்போலோ மருத்துவமனை வாசலில் திறந்தனர். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் துணை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழக அரசின் மூத்த அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் ஏவாவேலு, தமிழ்நாடு அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி உள்ளிட்ட மிக முக்கிய அமைச்சர்கள் அனைவரும் அப்போலோ மருத்துவமனைக்கு வந்து முதலமைச்சரை வாழ்த்தி வழி அனுப்பி, அதாவது குணமடைந்த முதலமைச்சரை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். அதே போன்று அப்போலோ மருத்துவமனையின் வாயில் இருந்து அந்த கிரீன் சாலை வாயில் வழியாக சுமார் 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அந்த மருத்துவமனைக்கு வந்து முதலமைச்சரை, அதாவது திமுக கொடியுடன் முதலமைச்சரை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்றைய தினம் கூட அந்த ஓரணியில் தமிழ்நாடு அந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கியமாக சேர்த்துள்ளார்கள். கழக உடன்பிறப்புகள் இந்த ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் களமாடி கொண்டிருக்கும் போது என்னால் மருத்துவமனையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்க முடியவில்லை. அதனால்தான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு மண்டல பொறுப்பாளர்கள் கூட்டம் தொடர்பாக மண்டல பொறுப்பாளர் கூட்டத்தை கூட்டினார் என்று தெரிவித்திருந்தார். அதன்படி பார்த்தோம் என்றால் எப்போதும் தொண்டர்களுடன் நெருக்கமாக இருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினை தற்போது முழுமையாக குணமடைந்து செல்வதும் முதலமைச்சர் ஸ்டாலினை வழி அனுப்பி வைக்க ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அப்போலோ மருத்துவமனைக்கு வந்து முதலமைச்சரை வீட்டிற்கு முழுமையாக குணமடைந்து முதலமைச்சரை இல்லத்திற்கு சென்று இல்லத்திற்கு வழி அனுப்பி வைத்துள்ளனர். கண்ணன், முதலமைச்சர் 3 நாட்களுக்கு பிறகு வழக்கமான பணிகளை மேற்கொள்ளலாம் என மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் என்னென்ன அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு, அது குறித்து சொல்லுங்க. நிச்சயமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதல் நாளன்று அப்போலோ மருத்துவமனையில் சேர்ந்த பிறகு அப்போலோ மருத்துவமனை சார்பில் ஒரு முதல் கட்ட அறிக்கையானது வெளியிடப்பட்டது. அது தலை சுற்றல் காரணமாக முதலமைச்சர் அப்போலோ மருத்துவமனையில், அதாவது நடைபயிற்சியில் செல்லும் போது அவர்களுக்கு
தலை சுற்றல் காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் அவர்கள் சேர்க்கப்பட்டதாகவும் அவர்களுக்கு பல்வேறு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. முதலமைச்சர் மிகவும் நலமாக உள்ளதாகவும் என்று முதல் அறிக்கை வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சில நாட்களுக்கு முன்பு முதலமைச்சருக்கு அந்த ஆஞ்சியோகிராம் பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் அவர்கள் உடல் நலம் முழுவதும் நலமாக இருப்பதாகவும் அவர் மருத்துவமனையில் இருந்தபடியே தங்களது வழக்கமான பணிகளை அதாவது அரசு பணிகளை மேற்கொண்டு உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டது. அதன்படியே முதலமைச்சர் மருத்துவமனையில் இருந்தபடியே இன்சூரன்ஸ் ஆயுள் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களாகவும் அரசு திட்டங்களாகவும் உள்ளபடி ஓராயில் தமிழ்நாடு உள்ளிட்ட கட்சி சார்ந்த பணிகளாகவும் உள்ளிட்ட இந்த 2 பணிகளையும் மருத்துவமனையில் இருந்தபடியே ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவது தொடர்பாக அப்போலோ மருத்துவமனை சார்பில் ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி முதலமைச்சர் முழுவதுமாக குணமடைந்து மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாகவும் இன்னும் 3 நாட்களுக்கு பிறகு அவர்கள் வழக்கமான பணிகளை தொடங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் இன்னும் 3 நாட்கள் முதலமைச்சர் அவர் வீட்டில் ஓய்வில் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 3 நாட்களுக்கு பிறகு அவர் வழக்கமான பணிகள் அதாவது அரசு மற்றும் கட்சி பணிகளை தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி இன்னும் 3 நாட்களுக்கு பிறகு அவர் தலைமைச் செயலகம் வந்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்துவார் என்றும் கட்சி சார்ந்த பல்வேறு திட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதன்படி பார்த்தால் வரும் வியாழக்கிழமை அதாவது புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமைக்குள் முதலமைச்சர் தலைமைச் செயலகம் வந்தும் அண்ணா அறிவாலயம் உள்ளிட்ட கட்சி சார்ந்த இடங்களுக்கு வந்து தமது வழக்கமான பணிகளை தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி கண்ணன். தொடர்ந்து செய்தியாளர் சமய மணிவண்ணனிடம் தொடரலாம். சமய மணிவண்ணன், முதலமைச்சர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீடு திரும்பிக் கொண்டிருக்கிறார். வழிநடிகளும் வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு? நிச்சயமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முழுவதுமாக குணமடைந்து சென்னை அப்போலோ மருத்துவமனையிலிருந்து இன்றைய தினம் வீடு திரும்பியுள்ளார். வீடு திரும்புகிறார் என்ற செய்தி அறிந்தவுடனே திமுக தொண்டர்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அப்போலோ நுழைவாயிலிருந்தே முதலமைச்சரை வரவேற்கும் விதமாக காத்திருந்தனர். குறிப்பாக ஒரு 6 மணிக்கு மேல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு முன்னதாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மருத்துவமனையிலிருந்து வெளியே வரும்போதே முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நோக்கி திமுக தொண்டர்கள் வாழ்க வாழ்க என்கிற கோஷத்தை விட்டு உற்சாகத்துடன் முதலமைச்சரை வரவேற்றுள்ளனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முதலமைச்சர் காரில் இருந்தபடியே தொண்டர்களை நோக்கி கையசைத்த நிலையில் தொண்டர்களும் முதலமைச்சரை உற்சாகத்துடன் கையசைத்து வரவேற்றதோடு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு முதலமைச்சரை வரவேற்கும் விதமாக சாலையின் இடதுபுறம் ஏராளமான தொண்டர்கள் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருந்து முதலமைச்சரை கிட்டத்தட்ட 1 வார ஓய்வுக்கு பின்னர் வீடு திரும்பும் முதலமைச்சரை உற்சாகத்துடன் வீடு திரும்பியுள்ள முதலமைச்சரை வந்து உற்சாகத்துடன் வரவேற்று அவரை தற்போது வீடு திரும்பி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். தொடர்ந்து இங்கு சூழலை பொறுத்த வரைக்கும் ஏராளமான தொண்டர்கள் திமுக கொடியுடன் இங்கு வழிநெடுக காத்திருந்து முதலமைச்சரை தற்போது உற்சாகத்துடன் வீடு அனுப்பி வைத்துள்ளனர். சித்தரஞ்சன் சாலையில் உள்ள முதலமைச்சர் இல்லத்திற்கு அவர் திரும்பிவிட்டார். தகவல்களுக்கு நன்றி சமய மணிவண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.